கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் 9வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. விசுவாசத்தினாலே ஒரு கூட்ட ஜனத்தாருடைய இருதயங்களை இயேசு சுத்தமாக்கி நம்மை போல அவர்களும் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாய் செய்தார் என்பதே இந்த வசனத்தின் சாரமாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, எவரொருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. இருதயம் சுத்தமாகிறது என்றால் இந்த இருதயத்தின் நிலை எப்படிப்பட்டது என்பதை இயேசுவே நேரடியாக சொல்லியிருக்கிறார். எங்கே என்றால் மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனம். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே நம் இருதயம் சுத்தமாகிறது. இந்த இருதயம் எந்த நிலையிலே இருக்கிறது? பொல்லாத சிந்தனைகள். இப்படிப்பட்ட அம்சங்களையுடைய மனிதன் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ள இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தின் 9வது வசனம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்மிடத்திலே உண்டானது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்மிலே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. அதை கர்த்தர் கண்டார். காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 39வது வசனம். ஆத்துமா ஈடேற அவரை விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் 9வது வசனம். நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்குகிற விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட என்னிலே அவரை பற்றும் விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பேனேயானால் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். இருதயம் என்றால் இரத்தத்தை சீராக இயக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இருதயம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எதை குறிக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய சிந்தனை, கற்பனை, எண்ணம், நினைவு, ஞாபகம், யூகம், யோசனை. மரியாளை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு குணாதிசயம். மரியாளோ இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். அவர் யோசனையாக இருந்தார். இவைகளெல்லாம் இருதயத்திலே, இருதயம் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய பண்புகள், இயக்கங்கள், செயல்பாடுகள். ஆகவே இயேசு மத்தேயு 15வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனை அந்த இருதயத்தில் இருந்து வருகிறது. அது வளர்ந்து பெருகி கொலையிலே முடிகிறது. அப்போ மத்தேயு 15வது அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும்
கொலையிலே முடிகிற கொலை பாதகங்களும் வருகிறபடியினாலே இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. இப்போ பொல்லாத சிந்தனையை கொண்டு வருகிற அந்த பொல்லாதவனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே என் சிந்தனையை அறிகிறவரே, என் எண்ணங்களை அறிகிறவரே, என் யோசனைகளை வரையறுக்கிறவரே, இதெல்லாம் பைபிள் தான் இருக்கு. அவர் உள்ளான இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இன்றைக்கு இயேசுவை பற்றி விசுவாசத்தில் இருக்கிற நம்மிடத்திலே நம்முடைய இருதயம் சுத்தமானதாய் காணப்படத்தக்கதாக, அல்லேலூயா, இயேசுவை விசுவாசிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய இருதயம் சுத்தமாகத்தக்கதாக அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கின்றன. பிசாசுக்கும் அந்த விசுவாசம் உண்டு. ஆனால் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பொல்லாத சிந்தனையினாலே இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனை வராது என்ற விசுவாசம். வரக்கூடாது. இயேசுவே, என்னை நீர் சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு. குஷ்டரோகி சுத்தமானார். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நம்மை நாமே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க இயலாது. நம்முடைய சிந்தனை, நம்முடைய கற்பனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, நம்முடைய ஞாபகம், நம்முடைய யூகம், நம்முடைய யோசனை எல்லாமே எப்படி இருக்க வேணும்? சுத்தமாக இருக்க வேணும். அதை செய்ய வல்லவர் இயேசு. இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும் என்றால் இயேசுடைய உதவி இல்லாமல், அவரை பற்றி விசுவாசம் இல்லாமல் நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ள முடியாது, பாவமர துப்புரவாக்கி கொள்ள முடியாது. ஆகவேதான் நீதிமொழிகள் 20:9 அற்புதமான ஒரு கேள்வி, என் இருதயத்தை நானே சுத்தமாக்கினேன், என் பாவமர நானே துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று யோபு சொல்கிறார். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு. அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை உண்டாக்க வல்லமை இயேசுவிடத்திலே உண்டு. பாவமான வாழ்விலிருந்து பரிசுத்த வாழ்விற்கு அழைத்து செல்ல இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்கள் சுத்தமாகிறது. இப்போ உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, நல்லா கவனிங்க. நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். எல்லோரும் இயேசுவை பற்றி விசுவாசத்திலே தான் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் நிலை என்ன? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் பெயரளவிலே இயேசு விசுவாசிக்கிறீர்கள், பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவர் இருதயத்தை சுத்தமாக்கி பாவிகளுக்கும் பரிசுத்தவானுக்கும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு பாவியை பரிசுத்தனாக்கி பரிசுத்தனை மேலும் பரிசுத்தனாக்கி சமநிலையிலே கொண்டு வருகிறவர் இயேசு. புறம்பான தோற்றத்தில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள். புறம்பான தோற்றத்தில் எல்லோரும் இயேசுடைய பிள்ளைகள். ஆனால் உள்ளான இருதயத்திலே, உள்ளான மனுஷனிலே சிந்தனை, கற்பனை, எண்ணம், நினைவு, ஞாபகம், யூகம், யோசனை. யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அப்போ அவர் யார்? அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர், அவர்தான் உண்மையான தேவபக்தியுள்ளவர். கிறிஸ்துவின் தகப்பனார் யோசேப்பு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல்
மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தார். அவருடைய யோசனை எப்படிப்பட்டதா இருந்தது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தின் நிலை என்ன என்பதை நம்மை நாமே நிதானித்து பரிசுத்தமான வாழ்விலே மேலும் ஒரு படி வளரும்படியாய் இந்த வேத வசனங்கள் நம்மை பக்குவப்படுத்துகிறது, புடமிடுகிறது. நான் சுத்தவான் என்று சொல்லலாம், வெளிப்படையாக பரிசுத்தனாய் காணப்படலாம், ஆனால் இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். இருதயமோ மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் முதலாவது வெளிப்படுவதாக ஆவியாகிய கடவுள் எழுதி வைத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. இயேசு மத்தேயு 15:19 சொல்லுகிறார், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். நல்ல சிந்தனையே வராது, நல்ல சிந்தனை வராது. அதுதான் மனித சுபாவம். மனிதன் பிறவியிலேயே அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். தீத்து 1 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டு 295 பக்கம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் விசுவாசம் அவிசுவாசமாகி போறது. அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாகிறார். இப்பொழுது நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாயிருந்தால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய யூகங்கள் எல்லாமே சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும், அதற்கு பக்கத்திலே ஆவியாகிய கடவுள் வைத்திருக்கிற வார்த்தை என்ன பாருங்கள், அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும். அப்ப அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசம் உள்ளவனுக்கும் ஒன்று சுத்தமாயிராது, எல்லாமே அசுத்தமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து கொள்ளலாம். என்னுடைய மனசாட்சியே என்னை குற்றப்படுத்துகிறதா இருந்தால், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எதை நினைத்தாலும் நல்லதையே நினைப்பார்கள். அவருடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசுவை பற்றும் விசுவாசம். ஏனென்று கேட்டால், என் வாழ்க்கையிலே இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் என் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். என்னுடைய எண்ணங்களின் தோற்றங்களை எல்லாம் வரையறுக்கிறவர். ஆகவே நான் பொல்லாத சிந்தனைக்கு உட்பட மாட்டேன். என் சிந்தனைகள் எப்போதும் சுத்தமாயிருக்கும். என் சிந்தனைகள் எப்போதும் எப்படி இருக்கும்? சுத்தமாயிருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உங்களுடைய இருதயம் சுத்தமாவது எதிலே என்று சொன்னால், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்க வேணும்? சுத்தமாக இருக்க வேணும், நல்லதாக இருக்க வேணும், அது பிரயோஜனமானதாக இருக்க வேணும். அதில் அழுக்கு, மாசு, கரை, அசுத்தம் காணப்படக்கூடாது. உங்களுடைய புத்தியும் உங்களுடைய மனசாட்சியும் அது அசுத்தமாக இருக்கக்கூடாது. தீத்து 1 வசனம். ஆகவே நீங்கள் புறம்போன சுத்தத்தை கணக்கிலே கொள்ளாதபடிக்கு உள்ளான இருதயத்தின் சுத்தத்தை குறித்து அக்கறை கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே அவர் உங்கள் இருதயங்களை சுத்தமாக்க வல்லவர். ஆகவே நீதிமொழிகள் 23:26 இயேசு கேட்கிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் இந்த இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை, பாதகங்கள், விபச்சாரங்கள், வேச்சித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும். அவைகள் ஒன்றிலே இருந்து வெளிப்படாதபடிக்கு அந்த இருதயத்தை என்னுடைய கரத்திலே தா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ இருதயத்தின் சிந்தனை ஒன்று உண்டாகும் என்று சொன்னால், அந்த சிந்தனை இயேசுவை மையமாய் வைத்தே சிந்திக்க வேணும். அந்த யோசனை கர்த்தர் இயேசுவை வைத்தே நீங்கள் சிந்திக்க வேணும். மரியாளுக்கோ யோசேப்புக்கோ வேதாகமம் கிடையாது. அக்காலத்தில் இயேசு இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய தேவனை குறித்தான தேவபக்தி உள்ளவர்களாய் அவர்கள் சிந்தனை பண்ணி கொண்டார்கள். அவர் யோசனை செய்து கொண்டிருந்தார். அவருடைய யோசனை, அவருடைய சிந்தனையும் சுத்தமாக இருந்தது. அவர் சுத்தவான். ஆகவே அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. ஆனபடினாலே அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும்.
அல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய மனசே உங்களோடு பேசும். நீ எப்போதும் நல்லதையே பேசுகிறாயா, நல்லதையே நினைக்கிறாயா, நல்லதையே சிந்திக்கிறாயா, இல்லை என்றால் அவிசுவாசமானதையே பேசுகிறாயா, அவிசுவாசமானதையே சிந்திக்கிறாயா, அவிசுவாசமானதையே யோசிக்கிறாயா? ஏன் என்று கேட்டால், நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமே. அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒன்றுமே சுத்தமாக இல்லையே. உங்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாகி போனதே. தீத்து 1:15 வசனம். ஆகவே இருதயத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த பொல்லாத சிந்தனை மாறுவதற்கு அவரை பற்றி விசுவாசத்தினாலே நீங்கள் சுத்தமாக வேதம் உங்களை அழைக்கிறது. அவ்வளவு பெரிதான விசுவாசம் நமக்கு வேணும். இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி கை கொள்ளலாம் என்றால், உங்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது, உங்களை தேடி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்கிற நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இதில் எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தரை இயேசு அறிவார் என்று சொல்ல வேண்டும். யார் சொல்லுவீங்க? உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒருவர் சொல்லுவாரேயானால், நீங்கள் நல்லவராக இருந்தால், சுத்தமானவராக இருந்தால், நல் மனச்சாட்சியும் புத்தியும் உடையவராக இருந்தால், நீங்கள் என்ன சொல்ல வேணும்? அதை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தர் இயேசுவே அறிவார் என்ற விசுவாச வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்து வர வேணும், வர வேணும். அப்போ அவரை பற்றி விசுவாசத்தில் நம்முடைய இருதயம் சுத்தமாகாத பட்சத்தில் நாம் அவிசுவாசிகள் என்று தீத்து 1:15 சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்தை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்த வேண்டும் என்றால், மேலான ஒரு அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். நான் விசுவாசத்தினாலே காத்திருக்கிறேன், என் கர்த்தர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார், விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இந்த வசனங்களெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இவைகளெல்லாம் எங்கே இருந்து புறப்பட்டு வருது சொன்னால், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதே இருதயத்திலே தான் பொல்லாத சிந்தனையும் உண்டாகிறது. ஆகவே பொல்லாத சிந்தனை உண்டாகாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை அவருடைய கரத்தில் வைத்து, நீங்கள் எந்த ஒரு சம்பவத்தை, எந்த ஒரு நிகழ்வை, எந்த ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும், கண்டாலும், கேட்டாலும் நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேணும், இயேசு அவற்றை அறிவார். என்னுடைய சிந்தனையிலே நான் அவைகளை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், என் இருதயத்திலிருந்து எப்போதும் பொல்லாத சிந்தனைகள் வராதபடிக்கு நான் இயேசுவையே சார்ந்து கொள்ளுவேன், இயேசுவையே சார்ந்து கொள்ளுவேன். உங்களிடத்திலே ஒரு விசுவாச பிள்ளையை குறித்து ஒரு நிகழ்வை சொல்லுவார்களேயானால், நீங்கள் அவர்களுக்காக என்ன செய்ய வேணும்? ஜெபிக்க வேணும். வெரி குட், ஜெபிக்க வேணும். அதான் சுத்த இருதயம். ஆகவே நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் சுத்த விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சுத்தமான விசுவாசம், அசுத்தமில்லாத விசுவாசம், அவிசுவாசம் இல்லாத விசுவாசம். ஆகவே 1 தீமோத்தேயு 4:1 வசனத்திலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவிசுவாசம் உண்டாகும், அசுத்தம் உண்டாகும், பரிசுத்தம் காணப்படாது. இவர்கள் தங்களை தாங்களே சுத்தமாக்கிக் கொள்ள இயலுமா? பாவமர துப்புரவாக்கிக் கொள்ள முடியுமா? அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை இவர்களை பிறப்பிக்க முடியுமா? அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்க ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவரே கர்த்தராகிய இயேசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 1 தீமோத்தேயு 4:1 வசனத்திலே ஆவியான கடவுள் வெளிப்படையாக சொல்லுகிறார், பிற்காலங்களிலே, இனிவரும் நாட்களிலே மனச்சாட்சியை அடகு வைக்கிறவர்கள், மனச்சாட்சியை மறைக்கிறவர்கள், மனச்சாட்சியிலே சூடுண்டவர்கள், மனச்சாட்சி செத்தவர்கள், அவர்கள் பொய்யான மாயமான காரியங்களை சொல்லுவார்கள். மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர், அவர் மாயமானவர். அவர் என்ன செய்வார்? உங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் நடத்துவார்.
நீங்களவென்றால் அவைகளுக்கு செவிகொடாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு சுத்த மனசாட்சியும் சுத்த விசுவாசமும் உடையவர்களாய் காணப்பட ஆயத்தப்பட வேண்டும். இந்த 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே உங்களுடைய கண்களை வைத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பிற்காலங்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் எழுதப்பட்ட காலம் தொடங்கி அதற்கு மறுநாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் பிற்காலங்கள் தான். இந்த பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் வந்து என்ன செய்வார்கள்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கும் நடத்துவார்கள். நீங்களும் என்றால் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவையே விசுவாசிக்க அழைக்கப்படுகிறீர்கள். விசுவாசிக்கலாமா? வெளிப்படையாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்கள். உபதேசத்தின் மூலமாய், பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகள், இவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுடைய கரத்தில் நீங்கள் வைக்க வேணும். அதற்கு வழி என்ன? எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 307வது பக்கம். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும், என்ன இருதயம்? உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேர கடவும். யாரெல்லாம் அவரிடத்தில் இப்படி சேர்ந்திருக்கிறோம்? இந்த வெளியில் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் கிறிஸ்தவத்தில் சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் எல்லாம் சேரலாம், தடையேதும் இல்லை. அங்கே சேரவங்க எப்படிப்பட்டவங்களை சேர வேணும் என்று கேட்டால், துர்மனச்சாட்சி நீங்கப்பட்ட இருதயம், அதற்கு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேணும். எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 22வது வசனம், துர்மனச்சாட்சி நீங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்ட இருதயம், பரிசுத்த ஆவியானவரால் கழுவப்பட்ட சுத்த ஜலத்தால் ஞானஸ்தானத்திலே கழுவப்பட்ட சரீரம், உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம். பூரணம் என்றாலே முழுமைதான், முழு விசுவாசம், அதில் நிச்சயம். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர கடவும். இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் மனப்பாடமாய் வைத்து, என் மனசாட்சி இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சுத்த இருதயமாக இருக்கட்டும். என் இருதயம், என் மனசாட்சி, என் புத்தி எல்லாமே இயேசு இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டது. துர்மனசாட்சி இல்லை. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் ஞானஸ்தானத்தால் கழுவப்பட்ட சரீரம், உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரிடத்தில் நாம் சேர கடவோம். அப்படி யாரெல்லாம் சேர்ந்திருக்கோம்? தெரிஞ்சோ தெரியாமல ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரம் நமக்கு உண்டாயிருச்சு. பொல்லாங்க நம்மை தொட முடியாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா பொல்லாதவன் உங்களை தொட முடியாது. சரீரம் சுத்தமாயிருச்சு. ஆனால் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேர கடவோம். இயேசுக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? கண்ணுட்டு பார்க்குற தூரத்தில் இருக்கார். யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுக்கும் உங்களுக்கு உள்ள தூரம் எவ்வளவு? நான் இங்கேருந்து அவரை பார்ப்பேன், அவர் இங்கேருந்து என்னை பார்ப்பார், அவ்வளே இருக்கும். என்னைக்கு அவர் கிட்டக்கு போய் சேர போகிறோம்? அவர் கிட்ட போகணும் யாருக்கெல்லாம் ஆசை? அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம், புதிய ஏற்பாட்டு 286வது பக்கம். இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அப்ப விசுவாச வாழ்வு, விசுவாசத்தின் பூரண நிச்சயம், உண்மையான விசுவாசம், இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டார்கள், அவரிடத்தில் சேரவில்லை. எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 22வது வசனத்தின் கடைசி வார்த்தை சேர கடவோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 19வது வசனத்தின் கடைசி வார்த்தை சேதப்படுத்தினார்கள். சேதப்படுத்தி இருக்கிறோமா? சேர்ந்திருக்கிறோமா? இதெல்லாம் எங்கே நடக்குது சொல்லுங்க?
இருதயத்தில் தான் நடக்குது. இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் கற்பனைகள், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் யூகங்கள், இருதயத்தின் யோசனைகள், இவைகளினாலே நாம் அவரிடத்தில் சேர கடவோம். இவைகளினாலே நம்முடைய விசுவாச கப்பலை நாம் சேதப்படுத்தாது இருக்க கடவோம். இந்த வசனத்தெல்லாம் அப்படியே வாசிட்டே வந்தாச்சு, எதுவுமே இன்னும் புலப்படலை. ஒரு பிடி கொடுக்காமலே அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கேன் நான். அது எனக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். என்னதான் சொல்ல வாராரு, அப்படியே போயிட்டே இருக்கேன்னு சொன்னால் திருப்புமுனையான ஒரு வசனம். தாவீது சொன்ன வார்த்தை சங்கீதம் 51 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நான் உம்மிடத்திலே சேர வேண்டும், நான் என் விசுவாசத்தை சேதப்படுத்தாதபடி என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், நான் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை, அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை, கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை பிறப்பிக்கத்தக்க வல்லவர் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. இருதயத்தை சுத்தமாக்க வல்லவர் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. பாவத்தை போக்கி பரிசுத்தனாக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே உங்களுடைய இருதயத்தை அவருடைய கரத்திலே கொடுத்து விசுவாசத்தினாலே அவரை பற்றும் விசுவாசம். அப்போ அவரிடத்தில் நீங்கள் வந்து கேளுங்கள், என் இயேசுவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவரே உண்டாக்கினவர், அவரே உருவாக்கினவர், அவரே சிருஷ்டித்தவர். இடைப்பட்ட காலத்திலே அசுத்தனாகி போனேன், அவிசுவாசியாகி போனேன், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை இழந்து போனேன். பொல்லாத சிந்தனைகளை என்னிலே வருகிறது, நல்ல எண்ணங்களை எனக்கு உண்டாக மாட்டேங்கிறது, கெட்ட நினைவுகளை என்னை ஆட்கொள்கிறது. நான் எப்படி விடுதலை அடைய முடியும் என்று சொன்னால், அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை பிறப்பிக்கத்தக்க ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசுவை அல்லாமல் ஒருவருமே இல்லை. அவரிடத்திலே வாருங்கள், வந்து என் இயேசுவே என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் இருதயத்தை என்னிலே மீண்டு ஒரு விசை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி சொல்லுங்க, ஸ்டேபிள் ஸ்பிரிட். நிலைவரமான ஆவி உண்டா? அது என்ன ஆவி? நல்ல ஆவி, தூய ஆவி, சுத்த ஆவி, அசுத்த ஆவி அல்ல, தீய ஆவி அல்ல, கெட்ட ஆவி அல்ல. ஆகவே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இருக்க முடியவில்லை. நல்லதை சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், சிந்திக்க முடியவில்லை. நல்ல எண்ணங்கள் என்னை ஆட்கொள்ளட்டும் என்று விரும்புகிறீர்களா? முடியவில்லை. சிலர் எங்கிடத்தில் சொல்லுவார்கள், எனக்கு கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, என் மனசு நல்லதே நினைக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் நஷ்டத்தையே நினைக்குது. ஏன்? அவிசுவாசம் உள்ள இருதயம், இயேசுவை சார்ந்து கொள்ளாத இருதயம், அவருடைய மனச்சாட்சி துர்மனச்சாட்சியாக இருக்கிறது. அவள் எப்போது அசுத்தத்திலே இருக்கிறார்கள். ஆகவே விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும், நாகரிகம் எவ்வளவு வளர்ந்தாலும், அறிவில் பெருத்தவர்கள் அநேகர்கள் உண்டானாலும், இவர்களால் ஒருவராலும் ஒரு மனிதனுக்குள்ளாக சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தான் இருதயம் சுத்தமாகும். எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம். அவரிடத்தில் ஜெபிக்கும் போது பிரதானமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டென்று சொன்னால் சங்கீதம் 51 10வது வசனம். நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே முதலாவது என் இருதயத்தை சுத்தமாக்கும், நிலைவரமான ஆவியை என்னிலே இருக்கிறது. அந்த சங்கீதம் 51 10வது வசனத்தில் வாக்கியம் 2 வார்த்தை 2 வேல்யூபிள் வேர்ட் இஸ் தேர். இட் இஸ் ஒன் இஸ் சிருஷ்டியும், மறுபடியும் என்னை உருவாக்கும், இரண்டாவது புதுப்பியும். எல்லாருமே சொல்லுங்க, என்னை சிருஷ்டியும், என்னை புதுப்பியும். எங்கே? இருதயத்திலும் ஆவியிலும். அப்ப சிருஷ்டித்தவர் புதுப்பிக்க வல்லவர். நிலைவரமான ஆவி, நல்ல ஆவி, தூய ஆவி, பரிசுத்த ஆவி, கெட்ட ஆவி அல்ல, பொல்லாத ஆவி அல்ல, அசுத்த ஆவி அல்ல, கொட்டாவியும் அல்ல. கெட்டாவி தமிழ் எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா வார்த்தை? இந்த தமிழ் வேர்டு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கெட்டாவி, கொட்டாவி, ஒரு துணை எழுத்து போட்டிங்கன்னா கொட்டாவி. வகுப்பறையில் உட்காந்து கொட்டாவி விட்டுட்டே இருந்தால் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? இந்த கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன், எந்திரிச்சு வெளியே போ. இப்போ நீங்கள் கொட்டாய் விட்டால் நான் அப்படி சொல்ல முடியாது. கெட்டாய் வந்தால் தான் கொட்டாய் வரும். யாரும் கொட்டாய் விடுறீங்களா? ஐயா கவனிங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்க, எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறோம். இருதயத்தை சுத்தமாக்கி இருக்க வேணும், அதில் விசுவாசமே இருக்க வேணும்.
விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர வேணும். அவரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் சேரத்தக்க தகுதி வேணும். நீங்கள் அவர்கிட்ட போய் கிட்டக்கு போனால் அவர் சொல்லுவார், நீ அசுத்தன், உன்ட்ட நல்ல சிந்தனையே கிடையாது, நீ கெட்டெண்ணம் முடிச்சவன், உன் திட்டம் பூரா பொல்லாதது, அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுவாரா? இல்லை என்று சொன்னால் என் கிட்டவா, என்னை சேர்ந்து கொள் என்று சொல்லுவாரா? ஆகவேதான் அற்புதமான வார்த்தை எபிரேயர் 10:22 துர்மனச்சாட்சி நீங்க இயேசு இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்ட கழுவப்பட்ட இருதயம், அடுத்தபடியாக சுத்த ஜலத்தால் ஞானஸ்தானத்திலே கழுவப்பட்ட சரீரம், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் வாழ்கிற விசுவாச பிள்ளை அவரிடத்தில் சேர தகுதி உள்ளவர்கள். சேரலாமா? சேர முடியுமா? தகுதி உண்டா? அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாச பிள்ளை, இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய இருதயம் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேணும். அவரை பற்றும் உண்மையுள்ள இருதயம். அப்ப மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான். வேத புத்தகத்திலே உண்மை உண்மை என்று சொல்லப்படுகிற இடங்களெல்லாம் அற்புதமான இடங்கள் இருக்கிறது. அதில் இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். ஆவிக்கு பக்கத்தில் உண்மையை வைக்கிறார். இங்கே உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரத்தில் சேர கடவோம். என்னை நானே சுத்தமாக்கினேன், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாமர துப்புரமானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அசுத்தமானது சுத்தமானது பிறப்பிக்கத்தக்கவன் யார்? ஒருவனும் இல்லை, கர்த்தராகிய இயேசு ஒருவரே அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை பிறப்பிக்கத்தக்க வல்லவர். அதற்கு தகுதி என்ன? உண்மையிலே இதயத்தோடு அவரை தேட வேணும். நல்ல சொல்லாமா? அதுதான் நம்முடைய சபையில் ஒரு பேர் வச்சிருக்காங்க, திரு இருதய ஆண்டவர். அது என்ன ஆண்டவர்? திரு இருதய ஆண்டவர். திரு என்பது மதிப்பிற்குரிய ஒரு வார்த்தை. ஆரோக்கியமாதா, அங்க ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியம் தான் இருக்கிறது, அங்க அசுத்தமே இல்லை, சுத்தமா இருக்கிறது. இவைகளெல்லாம் காரண பெயர்கள். ஆகவே இன்றைக்கு நான் இயேசுவிடத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்கிற நான் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசம் பூரணப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேருவேனேயானால் என் விசுவாச கப்பல் அப்படியே போயிட்டே இருக்கும். விசுவாச கப்பல் என்று கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார் தெரியுமா? கப்பல் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கும். நீங்கள் நங்கூரம் போட்டால் தான் அந்த இடத்துல நிற்கும். அதை யாரும் கட்டுப்படுத்த இயலாது. நம்முடைய வாழ்க்கை படகு, நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பல். இதில் அலையலையான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, பல திசைகளிலிருந்து காற்றடிக்கிறது. ஆனால் அதே வாழ்க்கை படகுகளை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கப்பலை அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நீங்கள் அவ்விடத்தில் சேர அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நல்மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசமாகிய கப்பலை இப்போ எல்லாரும் விசுவாச பிள்ளைகள். உங்கள் மனசாட்சி, உங்கள் இருதயம், உங்கள் புத்தி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய கற்பனை, உங்களுடைய யூகம், உங்களுடைய யோசனை எல்லாமே இருதயம். இருதயத்தின் பிரிவுகள் மைண்ட் என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் தமிழ் வேதாகமத்தில் இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாமே ஆங்கில வேதாகமத்தில் மைண்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. மனது, மனதை காண்பவர் யார்? மனதை பார்க்க முடியுமா? சிந்தனையை பார்க்க முடியுமா? நினைவை அறிய முடியுமா? கற்பனைக்கு தடை செய்ய இயலுமா? எண்ணங்களை நிலைப்படுத்த முடியுமா? யூகிப்பதை தடை செய்ய முடியுமா? யோசனை எப்படி ரூபகாரம் பண்ண முடியும்? இவை எல்லாவற்று மேல் அதிகாரம் உள்ளவர் கர்த்தராகிய இயேசு. ஒருவர் சொல்லுகிறார், நான் பேராசிரியராக பணிபுரிகிறேன், ஆனால் எனக்குள்ள அப்பப்போது மூர்க்கத்தின் எண்ணம் வருகிறது, எனக்கே தெரிகிறது என் குணம் மாறுவது. நான் சொன்னேன், இயேசுன்றத்தன் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். எனக்குள்ள கெட்ட நினைவுகள் வருதுன்னு சொன்னால் அவரை பற்றி விசுவாசத்தில் வர வேணும். அவர் சொல்லுகிறார், நான் பேராசிரியர், நான் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு மூர்க்கம் வருகிறது, என் எண்ணங்கள் கொடூரமாய் மாறுகிறது, அது எனக்கே தெரிகிறது. அப்போ சொன்னேன், உங்களுக்கு யாரோ ஏவுதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, நீங்கள் இயேசுன்றத்தன் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். இது ஒரு பிரயாணத்தில் ஒரு நிமிடத்தில் சந்தித்த சந்திப்பு. அவர் பார்த்தோன்னே கேட்டார், நீங்கள் பாஸ்டராக? கேட்டார். ஆமாம். எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல்லேருந்து வரேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? ராஜபாளையம் போகிறோம். உடனே மனம் திறந்து பேசுகிறாரு. முன்ன பின்ன பார்த்ததில்லை. இப்போல்லாம் கவனிங்க, நாம் கற்ற கல்வி நம்மை காப்பாற்றாது, நம்முடைய அறிவு நம்மை காப்பாற்றாது, நம்முடைய ஐஸ்வர்யம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய வாழ்க்கை அந்தஸ்து நம்மை காப்பாற்றாது. ஐஸ்வர்யவான்கள், அந்தஸ்தில் இருக்கிற அறிவாளிகள் எல்லாருடைய சிந்தனைகளை, யோசனைகளை, எண்ணங்களை, யூகங்களையும்
நினைவுகளையும் வரையறுக்கிற தெய்வம் இருக்கிறார். அவரிடத்தில் வர வேணும். அவரிடத்தில் வர தகுதி என்ன? துர்மனச்சாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர வேணும். இதை விரும்பாத சிலர் தங்கள் நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதெல்லாம் கெட்ட நினைவுகளாய் கெட்ட சிந்தனைகளாய் மாறுதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு இயேசுவிடத்தில் சேருங்கள். உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் கெட்ட எண்ணங்களாய், கெட்ட சிந்தனைகளாய், கெட்ட நினைவுகளாய், கெட்ட யோசனை, கொடூரமானதாய் எப்போது மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு பூரண நிச்சயத்தோடு நீங்கள் அவிடத்தில் சேர்வீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களிலே சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பார், நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பார். சைக்காலஜி என்ன? சைக்காலஜி மனத்தத்துவ டாக்டர்கிட்ட போய் சுகமாகாதெல்லாம் ஜெபம் பண்ண சுகமாக காரணம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? 10 வருஷமா டாக்டர் போறேன், அவர் பெரிய மனத்தத்துவ டாக்டர். இந்த சைக்காலஜி எங்க இருந்து வந்தது? ஒரு மனிதனுடைய அறிவில் இருந்து வந்ததுதான் சைக்காலஜி. அந்த அறிவு எங்கே இருந்து வந்தது? அது பரத்திலிருந்து வந்தது. எங்கேயோ எரிந்து கொண்டிருந்த ஒரு நெருப்பை ஒரு குச்சியிலே கொண்டு வரக்கூடிய அறிவு எங்கே இருந்து வந்தது? எங்கோ இருந்த காந்தக்கல்லை கொண்டு வந்து உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய அறிவு எங்கே இருந்து வந்தது? நான் பேசக்கூடிய சத்தத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அறிவு எங்கே இருந்து வந்தது? எல்லா அறிவும் பரத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் இந்த சைக்காலஜி, மனநல மருத்துவர் இருக்கிறாரே, விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவர் கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் கெட்ட நினைவு வருதா, பொறாமை வருதா, கபடம் வருதா, சூதுவாத எண்ணங்கள் வருதா? இல்லை இல்லை, உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நான் இயேசுவிடத்திலே போவேன் என்று சொல்லி அவரை சேர நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போவாலும் புரிஞ்சுதா? இப்போவாலும் புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களோட வேலை செய்கிறவங்க உங்களை இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி வரும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. கொடூரமான நினைவுகள் எல்லாம் வரும். நீங்கள் என்ன சொல்லணும்? என் இருதயம் சுத்த ரத்தத்தால், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட இருதயம், என் சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், என் இருதயம் உண்மையுள்ள இருதயம், என் வாழ்வு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தையுடைய வாழ்வு என்று நீங்கள் இயேசுவை சேர வேண்டும். உலக வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே கிறிஸ்து தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. உலக வாழ்வுக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் இடையில உள்ள பெரிய வித்தியாசமே கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்து தான் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கினார். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு அவரே செய்தார். அவரே செய்தார். அப்போஸ்தலர் 15:9. ஆகவே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவர்கள், உங்களை விட சிறியவர்கள், உங்களை விட மூத்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் மத்தியிலும் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுத்தமானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? இயேசுவை எல்லா நேரங்களிலும் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுவாங்க, பரிசைக்கு படிக்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் என் பிள்ளையை வைத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு மாத்திரம் விசுவாசிப்பாங்க. அதுக்கு மாத்திரம் விசுவாசிப்பாங்க. அதை தொடர்ந்து இன்னும் எத்தனையோ நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு இமைப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய யூகம், உங்களுடைய யோசனை எல்லாவற்றிலும் நீங்கள் இயேசுவையே முன்னிறுத்துவீர்களேயானால் விசுவாச கப்பலை வாடு போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இப்போ நான் அந்த அனுபவத்தில் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு, நீங்கள் அந்த அனுபவத்தில் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒருவரால் அந்த விசுவாசத்தில் வர வேணும். ஆகவே வெளியில உள்ளவனையும் உள்ளே உள்ளவனையும் யாதொரு வித்தியாசம் இல்லாமல் ஆக்குகிறவர் கர்த்தர் இயேசு. அதுதான் அப்போஸ்தலர் 15:9. நீங்கள் அப்போஸ்தலர் 15:9 வாசிங்கன்னா அதுக்கு மேலே உள்ள வசனெல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள், எதிர்த்து நின்றவர்கள். அவள் இயேசு விசுவாசித்த உடனே அவர்களை இவர் என்னையினார்? இருதயத்தை சுத்தமாக்கினார். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி இயேசுவே செய்தார். சீசர்கள் செய்யவில்லை, தீர்க்கதரிசிகள் செய்யவில்லை, அதற்கு முன்னே இருந்தவர்கள் யாரும் செய்யவில்லை.
இயேசுவாலே தான் அதை செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்றைக்கு இந்த எபிரேயர் 10 அதிகாரத்தின் 22வது வசனத்தை வரும் நாட்களிலே மீண்டும் 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 மீண்டுமாய் மனதிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். கடந்த வாரத்திலே லூக்கா 18 அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். அதோடு கூட இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். லூக்கா 18:7-8 என்னது? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமைகளை வந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமா செய்வார். ஆனாலும் மனசுமாரம் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஒருவன் விசுவாசத்தில் இருக்க மாட்டான், எல்லாம் அவிசுவாசியாகி போவான். மனச்சாட்சி சூடுண்ட பொய்யனாய் இருப்பான், அசுத்த ஆவிகளை கொண்டிருப்பான். அவன் பொய் பிசாசின் உபதேசங்களை சொல்லி கொண்டிருப்பான். இது என்ன உபதேசம்? இது ஆவியின் உபதேசம், இருதயத்தை சீர்படுத்தக்கூடிய உபதேசம். ஆகவே நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படிப்பட்டது நீங்களே கேட்டுட்டு நீங்களே சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க. செய்வீங்களா? சங்கீதம் 51:10 செய்யுங்க. எல்லாரும் செய்ய வேண்டியது சங்கீதம் 51:10 தான். பொறாமை வருது, போட்டி வருது, கெட்ட சிந்தனை வருது, நல்ல நினைவே வரமாட்டுக்கு. நிறைய பேர் அப்படித்தான், நல்லதே நினைக்க தெரியல. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வசனத்தை. தாவீது செபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி, நல்ல ஆவி, தூய ஆவி, பரிசுத்த ஆவி, தேவன் தந்த ஆவி. அந்த ஆவியை என்ன செய்யும்? புதுப்பியும். ரினியூ மை ஸ்பிரிட். ரினியூவல். அப்போ ரினியூ ஏற்கனவே இருக்கிறது, அது கேடுபாடாக இருக்கிறது, அதை புதுப்பிக்க வேணும். இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கணும்? ஏனென்றால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனையெல்லாம் வர்றதுனால இவன் என்ன செய்வானா? வஞ்சிக்கிற ஆவியாகி போவான், பிசாசின் உபதேசம் சொல்லுவான். இதனால் விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. வசனத்தெல்லாம் குறிப்பிட்டு தான் நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஆகவே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 286. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ கற்பனை என்ன கற்பனை? 10 கற்பனை. அந்த கற்பனை பொருளை இங்கே ஆவியான கடவுள் எங்கே எழுதுறாரு? 1 தீமோத்தேயுவில் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். மாய்மாலமான விசுவாசம் அல்ல, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு. ஏன் அன்பை சொல்லுகிறார் ஆவியான கடவுள்? நீங்கள் அன்பாகவே இருந்து என்று சொன்னால் உங்களுக்குள்ள கெட்ட சிந்தனையே வராது. இது எப்படி பொருந்துன்னு கேளுங்களேன். உங்கள் பிள்ளை மேலே அன்பு இருக்கிறனால தான் உங்கள் பிள்ளை என்ன தப்பு பண்ணால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அது நல்லதே நினைக்கிறீங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். இது சொல்கிற புரியுதா புரியலையா? ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ அன்பை ஆவியான கடவுள் வலியுறுத்தான்னு சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருந்து துர்மனச்சாட்சி, அசுத்தன், கெட்ட சிந்தையுள்ளவன், பொல்லாத ஆவியினுடவன், பிசாசு உபதேசத்துக்கு செவி கொடுக்கணுமாக இருந்தாலும் அவர் என்னை காப்பாற்றித்தான் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 8வது நாளிலே ஜீவன் பலனோடு வைத்திருக்கிறார். ஆனாலும் போக்கு சொல்ல இடமில்லை. உங்களுடைய இருதயம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளவே முடியாது. நீங்கள் இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை கொடுக்க வேணும். என் தேவனே, என் இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், என் ஆவியை நிலைவரமான ஆவியாக்கும் புதுப்பியும் என்று நீங்கள் கேட்க தவறிவீர்களையான்னு சொன்னால் அதற்குரிய பலன் அவ்வளவுதான். அல்லாஹ் கவனிங்க. கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். ஒரே நாள் ஆசீர்வாதம் வராது, ஒரே நாள் தண்டனை வராது. இது கிருபையின் காலம். ஒரே நாள் ஆசீர்வாதமும் வராது, ஒரே நாளில் தண்டனை வராது. இது கிருபையின் காலம். நீங்கள் பாவியாகவே, அசுத்தனாகவே, நிலைவரமான ஆவி இல்லாமல் பொல்லாத ஆவியுடைய, வஞ்சிக்கிற ஆவியுடைய, பிசாசு வேதத்துக்குரியவர்களாக இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருந்து உங்களை கிருபையாய் நடத்துவார். ஆனால் ஒரு நாளிலே அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிற என்ற வசனத்திற்கு முன்பாக ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே மனம் திரும்ப வேண்டும். எனக்கு நல்ல நினைப்பே வரமாட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாகவே நினப்பு வருது, கெட்ட கெட்ட கனவாக வருது. எனக்கு நிம்மதியே இல்லை, என் இதயத்தில் சமாதானமே இல்லை என்று சொன்னால் சங்கீதம் 51:10 நீங்கள் கடந்து வாருங்கள். என் இயேசுவே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்,
நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும் என்று நீங்கள் விசுவாசத்தினாலே அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், அவர் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் செய்தாரே, அதை நிச்சயமாய் செய்வார்.